2 குறிப்பேடு அதிகாரம் 4. கோவிலுக்கான பொருள்கள். சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார். அதன் நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். மேலும் கடல் என்னும் வட்ட வடிவமான வெண்கல தொட்டியை அவர் வார்ப்பித்தார். அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் அடியில் சுற்றிலும் காளை வடிவங்கள் இருந்தன. 10 முழ அகலத்தில் அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன. அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன. அத்தொட்டி 12 காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன. காளைகளின் பின்பக்கம் உட்புறம் இருந்தது. தொட்டியின் கனம் 4 விரல் கடை. அதன் விளிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். கழுவுவதற்கு 10 கொப்பரைகளை செய்து 5 வலப்பக்கத்திலும் 5 இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார். எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன. குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 10 பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 10 மேசைகளை செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 100 பொற்கிண்ணங்களையும் செய்தார். குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார். முற்றத்தின் வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கலத் தகட்டால் மூடினார். கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். ஈராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ணம் வடிவம் கொண்ட 2 போதிகைகள், தூண்களின் உச்சியில் உள்ள அப்போதிகைகளை மூட 2 வலை பின்னல்கள், அவ்விரு வலை பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள். அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன. வலை பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவன் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளுவண்டிகள், 1 கடல், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளுக்கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள். ஈராம் அபி ஆண்டவரின் இல்லத்திற்கு வேண்டிய பாத்திரங்களை களப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தான். அரசர் சுக்கோத்துக்கும் செரேதாவுக்கும் இடையிலுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கிலடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்துமாளாது. சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பலிபீடத்தையும், திரு முன்னிலை மேசைகளையும், திரு தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய அகல்களையும் பசும் பொன்னால் செய்தார். அதே போன்று மலர்களையும் அகல்களையும் அணைப்பான்களையும் பசும் பொன்னால் செய்தார். கத்தரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும் பொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திரு தூயக கதவுகளையும் தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார்.